பவர்ஸ் ஆஃப் ஐ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஐயோட பவரில் நம்ம எண்களை பிரதியிடும்போது என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஆப்லெட் மூலமாக எளிதாக தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், இதில் எண்ணுக்கு 1ங்கிறத இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா, அல்லது என்னோட வேல்யூவை இந்த பாக்ஸில் நம்ம என்டர் பண்ணோம்னா நமக்கு ஐயோட பவர் கிடைக்குது. பாருங்கள், ஐ பவர் 1 ஈக்குவல் டு ஐ. அதோட வேல்யூ நமக்கு எந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஆக்சிஸில், இமேஜினரி ஆக்சிஸில் ஒரு ஐ அப்படிங்கிற இடத்துல கிடைக்குது. என்னோட வேல்யூ 2ன்னு கொடுத்தோம்னா பாருங்கள், ஐ ஸ்கொயர் -1 அப்படிங்கிறது நமக்கு அந்த யூனிட் சர்க்கிள் மேலே தெரியுது. ஐயோட வேல்யூ பாருங்கள், ஐ பவர் 3ங்கிறது -i அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பாருங்கள், அடுத்தது ஐ பவர் 4 1 அப்படிங்கிறது தெரியுது. 1 - 0i அப்படின்னு இருக்குது. ஐ பவர் 6 அதே மாதிரி -1 + 0i. அடுத்தது ஐ பவர் 7 எவ்வளோதுன்னா -i. ஐ பவர் 8 பாருங்கள் +1. ஐ பவர் 9 +i. இதே போல் நம்ம என்னோட வேல்யூவை என்டர் பண்ணியோ அல்லது ஸ்லைடரை மூவ் பண்ணியோ நம்ம பவர்ஸ் ஆஃப் ஐ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஐ பவர் 0 எவ்வளோதுன்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இதே நெகட்டிவ் பவர்ஸும் கொடுக்கலாம். பாருங்கள், ஐ பவர் -2 எவ்வளோது அப்படின்னு பார்த்தா 1/i², அதாவது -1 அப்படிங்கிறது கிடைக்குது. ஐ பவரில் -2048 வந்தால் எவ்வளோது வரும் பாருங்கள், +1 அப்படிங்கிறதும் நம்ம இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். இதன் மூலமாக நம்ம ஐ பவரில் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்ட அந்த எக்ஸசைஸ் 2.1 இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளையும் இதன் மூலமாக விசிபிளாக அதோட வேல்யூ யூனிட் சர்க்கிளில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்லெட்டோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.